இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த 4 ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. இந்தியாவோட ஜிடிபியில் நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 9.21 விழுக்காடு. அதாவது நாட்டோட வளர்ச்சியில 110 விழுக்காடு நாம 10 விழுக்காடு கிட்ட நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு. வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் 2வது இடம் நாம் இருக்கிறோம். நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் 3வது இடம். பணவீக்கம் குறைந்த மாநிலம். நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாகி இருக்கு. தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணுங்கிற செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம், எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம். இதனால் தான் நகர பகுதிகள் மாதிரியே கிராம பகுதிகளும் வளருது. நான் கோட்டையில் இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல, தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 3 மாவட்டங்களுக்கு போகிறேன். இந்த மாசத்தில் மட்டும் சேலம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா சுருக்கமாக சொல்றேன், தலைப்புச் செய்திகளாக சொல்றேன். 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. 14 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல 114 அறிவியல் ஆய்வகங்களை அமைச்சிருக்கிறோம். பள்ளிகளை மேம்படுத்த 489 பணிகள் நடந்திருக்கு. அனைத்து கிராம அண்ணா மறுவழி திட்டத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 1536 உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு. 211 கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியா முக்கியமா நாற்றாம்பள்ளி வட்டத்தில் 125 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட இருக்கு. திருப்பத்தூர், வாணியம்பாடி மற்றும் ஆம்பூரில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதிகள் அமையவிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
ஏலகிரி மலையில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சாலை மேம்படுத்தப்பட இருக்கு. ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட இருக்கு. இப்படி ஏராளமான பணிகளும் திட்டங்களும் நம்ம திருப்பத்தூருக்கு செய்யப்பட இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசுடைய முத்துரை திட்டங்கள்னு பல இருக்கு. அதில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பயனடைகிறவங்க விவரத்தை தலைப்புச் செய்தியா சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,74,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெறாங்க. இந்த 1000 ரூபாய் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பகுதிகளில் அது கிடைக்காத விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதனால் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மாருடைய கணக்கை எடுத்து, மகளிர் கணக்கை எடுத்து அதை விரைவில் ஆகஸ்டோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ அதை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.